டேக் அவே த ட்ரீம்ஸ் ஃப்ரம் மீ ஐ வில் டை அப்படின்னு ஒரு பெரிய ஆங்கில அறிஞர் சொன்னார். கனவு காணும் சக்தி என்கிட்ட எடுத்துருங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறார். கனவுன்றது மனுஷனுடைய வாழ்க்கையில் அங்கமான ஒரு விஷயம். அப்துல் கலாம் ஐயா அடிக்கடி சொல்வார், கனவு என்பது உன்னுடைய தூக்கத்தில் வருவதல்ல, கனவு என்பது உன்னை தூங்க விடாமல் செய்வதுன்னு சொல்வார். லௌகீகம் சார்ந்த வாழ்க்கையில் கனவுகள்ன்றது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. எதை என்னால் செயலில் ஆக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை முதலில் கண் திறந்த நிலையிலும் தூங்கிய நிலையிலும் தொடர்ச்சியாக எனது கனவில் கொண்டு வரும்பொழுது என்னுடைய எண்ணமானது மெதுவாக அந்த கனவை நோக்கி ஒருமித்து செல்ல ஆரம்பிக்கிறது. ஆழ்நிலை மனதின் முக்கியமான சக்தியை பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரு ஃபோக்கஸை கொடுக்கும் பொழுது அது மெதுவாக உங்களுடைய கனவாகவோ அது உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாகவோ மாறும் பொழுது உங்களுடைய அனைத்து சக்திகளையும் ஒரே பாதியில் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு அந்த ஆழ்நிலை மனது கொடுக்கிறது. ஆனால் இதே ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கனவுன்றது ஒரு பெரிய 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 ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஆன்மீக பாதையில் வரீங்கன்னா முதலில் வரும்பொழுது முக்கியமாக ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட், ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரி மகராஜ் ஒரு முறை ஒரு பெரிய செலிப்ரேஷனில் ஒரு டாக் ஒன்று கொடுக்கும்போது சொன்னார், ஒரு உண்மையான குருநாதர் என்பவர் உங்களுடைய பல சம்ஸ்காராஸை ஒரு கனவின் மூலமாக எடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சூஃபிசைன் கதையை சொல்லுவார். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் பலமுறை பார்த்துருக்கேன். எது என்னோடய வாழ்க்கையில் பெரிய தடைகளாக இருக்குதுன்னு என்னுடைய சம்ஸ்காராஸ் எனக்கு ஃபீல் ஆகுதோ பல முறை அதை கனவுல ஒரு சின்ன ஒரு விஷயமாக போயிடும். அதற்கு சாரிஜி மகராஜ் சொல்கிறார், உண்மையான ஒரு அபியாசி, உண்மையான ஒரு ப்ராக்டிஷனர்னு சொல்லி வரும்போது இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்லேயே ஒரு முக்கியமான விஷயம் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் என்ற விஷயம் நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். எது உங்களுடைய காரணமாக இருக்கிறதோ அது விளைவுகளாக மாறும். காரணம்ன்றது என்ன? உங்களுடைய பழைய வாழ்க்கையில் ஒரு நாள் முன்னாலோ ஒரு வருடம் முன்னாலோ 10 வருடம் முன்னாலோ நீங்கள் செய்த விஷயங்கள் இன்றைய காரணமாக மாறி நாளைய விளைவுகளை உங்களுக்கு கொடுக்கிறது. எப்படி ஒரு பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுப்பதற்கு அவருடைய 100 ஜென்மத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பை தூக்கி காட்டில் போடும்போது அது ஒரு முள் படுக்கையில் விழுகிறதோ, இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போகுன்னு சொல்லுவாங்க. அது உங்களுடைய விளைவுகள். அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா போகுன்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கே நமக்கு பிரச்சனையை கொண்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளால் என்னுடைய பர்சனல் லைஃப்லேருந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். 1990கள் 95, 96 டைமில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய என்னால் அந்த காலத்தை தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எனக்கு உருவாச்சு. பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். என்கிட்ட இந்த பணத்தை வாங்கின சில பேர் பெரிய லெவலில் ஏமாற்றிட்டாங்க. என்னுடைய மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இந்த பணத்தை கொடுத்தவங்களுக்கு நான் எந்த காரணத்தை கொண்டு என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி கைவிட வேண்டாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு உருவாச்சு. நான் ரொம்ப சிம்பிளாக அந்த காலத்தில் எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் ஐபின்னு சொல்லுவாங்க, இன்சால்வன்சி பெடிஷன் சொல்லுவாங்க, கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எங்களுடைய குருநாதர் சொன்ன விஷயம், ஒன்றொருத்தன் ஏமாத்திட்டான்றதுனால நீ இன்னொருத்தனை ஏமாத்தணுன்ற அவசியம் இல்லைன்றதை அடிக்கடி சொல்லுவார். அப்போ என் மனதில் என்ன தோணுச்சுன்னா, எப்படியாவது இந்த கடனை திருப்பி அடைக்கணும்னு சொல்லி 2-3 வருஷங்கள் உழைச்சி அந்த கடனை வாங்கின எல்லாருக்கும் திருப்பி கொடுத்து என்னை ஏமாத்துறவங்களுக்கு கொடுக்கல. அப்போ என்னுடைய குருநாதர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எனக்கு பர்சனலாக சொன்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் 20-25 வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு அந்த விளைவுகளை இன்றே உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இயற்கை உனக்கு எதனால் கொடுத்துருக்குன்னா, இந்த வயசில் உன்னால் தாங்க முடியும். இதை போன்று தான் பார்த்தீங்கன்னா, ட்ரீம்ஸாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விளைவுகள் இல்லை போக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு உண்மையான ஆன்மீக பாதையில் நீங்கள் வர ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் பல கனவாகவே சென்று விடுகின்றன, கனவில் சென்று விடுகின்றன சொல்லலாம். ஒரு இடத்துல தாஜி சொல்கிறாரு, 100 வாழ்க்கையில் உங்களுக்கு உருவாகக்கூடிய சம்ஸ்காரத்தை ஒரு உண்மையான நல்ல திறமை உள்ள குருநாதரால் ஒரு கனவில் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். எதனால் கனவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனவுகள் என்பது அது நடக்கும்போது உண்மை போல உங்களுக்கு தோணும். அதனால் நீங்கள் அதில் வரக்கூடிய கஷ்டங்கள், அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிஜமாகவே நடந்ததாக உணர்வீர்கள். ஆனால் எழுந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா நல்ல வேலைப்பா கனவு தான் அது. ஒரு பில்டிங்லேருந்து விழுறீங்க, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லை ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வருது, டக்குன்னு கண்ணிலேருந்து முழிப்பு எழுந்தோடனே உங்கள் மனசில் இமீடியட்டாக தோணக்கூடிய எண்ணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல வேலைப்பா கனவில் நான் தப்பிச்சிட்டேன். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இது நடக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம்.
குருநாதர்கள் உங்களுடைய அனைத்து சம்ஸ்காராஸ், பல முக்கியமான சம்ஸ்காராஸ் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கனவு அளவிலேயே அதை எடுப்பதற்கான முயற்சிகளில் இறங்குறாங்க. இதை இவனால் உடல் அளவிலோ, உள்ளத்தில் அளவிலோ, வாழ்க்கையிலோ இவனால் தாங்க முடியாது. என்னுடைய ப்ராக்டிஷனர், இவன் என் மேல் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு டிசைப்பிள் இவன். இதனால் இவனுக்கு நான் ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கணும்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த இம்பேக்டை உங்களுடைய ட்ரீம்லேயே எடுத்துடுறாரு. பல முறை நாங்கள் எல்லாருக்குமே சொல்கிறது, முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கனவுகளை உங்களுடைய டைரியில் எழுதுங்கன்னு சொல்லுவோம். இதன் பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கனவை பற்றி சிக்மண்ட் ஃப்ராய்டோட புக்கை படிக்காதவங்க இருக்கவே முடியாது. ஒவ்வொரு கனவுக்கும் என்ன காரணம், இந்த கனவு உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இதை போன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கனவுகள் மூலமாக ஆன்மீக பயிற்சியில் நமக்கு தினசரி நடந்து கொண்டே இருக்கின்றன. கனவு கண்ணு திறந்து வரும்போது விட்டுடுங்க, அது உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து உருவாகுது. தூங்கும்போது வரக்கூடிய கனவுகள், அந்த கனவுகளை உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். இந்த கனவுகளில் சில நேரங்களில் குருநாதர்கள் கூட வருவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேற்று உலகத்திலிருந்து இருக்கக்கூடிய பல சக்திகள் நம்ம கனவுல வரதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த கனவுன்றது ஒரு பயங்கரமான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு ப்ராக்டிஷனரோட லைஃப்பில். நீங்கள் இதுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றது இல்லை, ஆனால் இதை நீங்கள் தொடர்ச்சியாக உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு ஆன்மீக மார்க்கத்தில் புரிய ஆரம்பிக்கும்.